இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளுக்காக கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே கர்த்தரை துதிக்கிறேன். நேற்று தினத்தினுடைய தொடர்ச்சியை நாம் இந்த நாளில் தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 43 அதிகாரம் முதல் 21 வசனங்கள் அநேக வாக்குத்தத்தங்களை உள்ளடக்கியிருந்தாலும் முதல் வசனம் ஆசீர்வாதமாக ஆரம்பித்து கடைசியில் யாக்கோபை சாபத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்கிற வார்த்தை பரிசுத்த தலைவர்களுக்கு விரோதமாக, பரிசுத்த ஆலயத்தில் வேலை செய்யக்கூடிய தலைவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தைகளையும் அங்கே நம்ம பார்க்க முடிகிறது. 43 அதிகாரம் கடைசி வசனத்தில். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நம்ம ஏற்படுத்தின நோக்கத்தின் ஊடாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். நேற்று தினத்தில் நாம் தியானித்தோம், நம்முடைய நாவை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தரை துதிக்கிற நாவில் ஒருவரையும் சபித்து விடக்கூடாது என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளில் கூட அதே வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 43 அதிகாரம் 21 வசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுறாரு, ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனசலித்து போனப்பா. நான் என்னை துதிக்கிறதுக்காக நான் உன்னை ஏற்படுத்துகிறேன், ஆனால் நீ மனசலித்து போய் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயோ. மனசலித்து போய் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ. தெய்வ பிள்ளைகளாகிய நீங்களும் நான் ஒன்று யோசிக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில மனசலித்து மனசோர்ந்து போகக்கூடியதை தேவன் ஒரு நாளும் விரும்புகிறது இல்லை. அடிக்கடி தம்பிமார்கிட்ட சொல்லுவேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் என்று சொல்லி திருப்பிரசங்கத்திலே நாம் பயன்படுத்துகிறோம். ஆண்டவரிடத்திலே நாம் இருக்கிறோம் என்றால் அவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி. ஆண்டவரிடத்தில் இருக்கிறோம் என்றால் யாரும் அசைத்து விடாத இளைப்பாறுதலை நம்முடைய இருதயத்திலே கர்த்தர் வைக்க நல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை என் சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, மனசலித்து போயிருக்கிறீங்களா? வாழ்க்கையில் இழப்பின் மேலே இழப்பு. நேற்று நான் சொல்லும்போது கூட யோபுவை சுட்டி காட்டினேன், ஆபகுக் தீர்க்கதரிசியை சுட்டி காட்டினேன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை சுட்டி காட்டினேன். இவர்களெல்லாம் இழப்பின் ஊடாக இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்தார்கள் என்று சுட்டி காட்டினேன். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஆராதித்து கொண்டிருக்கலாம். உங்களோடு கர்த்தர் பேசுகிறார் இன்றைக்கு. ஆனாலும் யாக்கோபே நீ மனசலித்து போனாய், என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே என்னை குறித்து மனசலித்து போனாய். மனசலித்து போய் கொண்டு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளே, உங்களோடு கர்த்தர் இடைபடுகிறார். இதே அதிகாரத்தில் தான் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், புதிய காரியத்தை செய்கிறேன் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் புதிதாய் நம்மை நடத்துகிறதுக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம நேர்த்தியான பாதைகளில் நடத்துகிறதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம என்ன செய்கிறோம்? மனசலித்து போயிட்டோமா? ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிறார். சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு அழகாக, 23 வசனத்தை வாசிக்கிறேன். உன் ஆடுகளை தகன பலியாக நீ எனக்கு செலுத்தவில்லை, உன் பலிகளினாலே நீ என்னை கனப்பண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் துவங்காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். நான் உன்னை வருத்தப்படுத்தலை, சங்கடப்படுத்தலை, ஆனால் நீ என்னை கனப்படுத்துகிறதுக்கு மறந்து விட்டாயே. ஏன்னா இதே அதிகாரத்தின் 20 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அமாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சிற்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்திற்கு நான் தாகத்தை தீர்க்கும் போது காட்டு மிருகங்கள் என்னை கனம் பண்ணும் என்று அங்கு சொல்லுகிறார். கோட்டான் குஞ்சுகள் வலு சர்ப்பங்கள் என்னை கனம் பண்ணும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை நடத்துகிற பாதையை நினைத்து அநேகர் கர்த்தரை கனப்படுத்தலாம், அநேகர் தேவனை துதிக்கலாம். ஆனால் நம்ம கர்த்தருக்குரிய கனத்தை கர்த்தருக்கு செலுத்துகிறோமா? கர்த்தரை கனப்படுத்துகிறோமா? மனசலித்து போயிருக்கிறோம், ஆனால் கர்த்தரை கனப்படுத்துகிறோமா? நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு கனவு. இந்த வாழ்க்கை கூட இல்லாதபடிக்கு தேசத்தில் எத்தனையோ குடிகள் இருக்கிறாங்க. நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. கொடுத்த வாழ்வுக்காக நன்றி செலுத்துவோம், கொடுத்த சூழ்நிலைக்காக நன்றி செலுத்துவோம். அவருக்குரிய கனத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம், கனத்தை அவருக்கு கொடுப்போம். பாகம் 8 அதிகாரத்தில் வாசிக்கிறமே 17 வசனம். என் சாமர்த்தியம் இதை செய்தது நீ சொல்லிராத, இந்த ஐஸ்வர்யத்தை என் சாமர்த்தியத்தினால் நான் சாதித்தேன் சம்பாதித்தேன் நீ சொல்லாத. இருதயத்தில் எச்சரிக்கையாருன்னு சொல்றாரு. தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருக்குரிய கனத்தை நாம் எங்கேயாகிலும் தவறாக கையாண்டிருப்போம் என்றால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் மனசலித்து போகிறதுக்கு காரணம் தெரியுமா? அநேக நேரங்களில் கர்த்தரை கனப்படுத்த மறந்து இந்த நாவுகளில் மனுஷனை துதி பாடிடுறோம்,
மனுஷனை கனப்படுத்தி விடுகிறோம், மனுஷனை மேன்மையாக வைத்து விடுகிறோம். சில நேரங்கள் நம்முடைய படிப்பை மேன்மையாக வைத்துக்கிறோம். சில நேரங்கள் நமக்குரிய காரியங்கள், நம்முடைய உறவுகள், நம்முடைய உற்றார், நமக்கு சிநேகிதர்களாக இருக்கலாம், நமக்கு உதவினர்களாக இருக்கலாம், அவர்களை புகழ்ந்து அவர்களை கனப்படுத்தி விடுகிறோம். ஆனால் மனம் செழித்து போயிருக்கிற தேவப்பிள்ளையே, உங்களோடு கத்தரிடப்படுகிறான். இன்றைக்கு அர்ப்பணிப்போமா? இன்னைக்கு அர்ப்பணிப்போமா? எங்கே மனம் செழித்து போயிருக்கிறீங்க? ஆண்டவரை கனப்படுத்த மறந்ததுனால இந்த கூட்டம் மனசலித்து போய்விட்டது. ஆனால் ஆண்டவர், நான் உன்னை சங்கடப்படுத்தலைப்பா, நான் தூபம் காட்டும்படிக்காகவோ காணிக்க செலுத்தும்படியா நான் உன்னை சங்கடப்படுத்தலை, ஆனால் நீ என்னை கனம் பண்ண மறந்துறிய. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் கத்த சொல்லுகிறார். ஆண்டரை கனம் பண்ண வேண்டும் அல்லவா? எப்படியெல்லாம் ஆண்டரை கனம் பண்ணலாம்? பிரமாணங்களில் நிறைய வாசிக்கிறோம். முதல் தரத்தை ஆண்டருக்கு கொடுக்கிறது கனப்படுத்துகிறது. ஆண்டருடைய ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது ஆண்டரை கனப்படுத்துகிறது. ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது ஆண்டரை கனப்படுத்துகிறது. நம்ம எதற்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம்? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பேன். ஆண்டவரே, உம்முடைய கனத்தை நான் ஒரு நாளும் தவறாக கையாள மாட்டேன். ஆண்டவரே, உமக்குரிய கனத்தை நான் உமக்கு செலுத்த என்ன அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்மை நடத்துவார். அடுத்த வசனத்தை வாசிக்கும்போது, 24ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நனத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினா. உன் பாவங்களினால் நீ என்னை சங்கடப்படுத்திட்டப்பா, உன் அக்கிரமங்களினால நீ என்னை வருத்தப்படுத்துகிற. தெய்வ பிள்ளைகளே, விட்டு வந்த பழைய பாவங்களை மீண்டும் 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 செய்து கர்த்தரை துக்கப்படுத்துகிற பழக்கம் நமக்கு இருக்கா? என்னை சங்கடப்படுத்துகிற, என்னை வருத்தப்படுத்துகிற, அக்கிரமங்களினால என்னை வருத்தப்படுத்துகிற நம்ம நம்பிக்கை எங்கே வைக்கிறோம்? நம்முடைய விருப்பத்தை யார் மேலே செலுத்துகிறோம்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. ஆண்டவரை சங்கடப்படுத்தி, ஆண்டவரை கனப்படுத்த மறந்து, பாவங்களினால் அக்கிரமங்களினால் ஆண்டவரை வருத்தப்படுத்தி சங்கடப்படுத்தி மனம் செலுத்தி என்ன பிரயோஜனம்? நிறைய நேரங்களில் நம்முடைய மனம் திரும்புதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நான் அடிக்கடி சொல்லுவேன், 1000 மணி நேரம் ஜெபத்தை காட்டிலும் ஒரு மனம் திரும்புதல் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவர் இந்த ஜனத்தை சொல்கிறாரு, வா. 25ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, நானே உன் மீறுதலை நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். 26ஆம் வசனம், நாம் ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு, நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். ஆண்டவர்கிட்ட வழக்காடி ஜெயிக்க முடியுமா? இல்லை, ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, இனி நான் உம்மை காயப்படுத்த மாட்டேன். ஆண்டவரே, உமக்குரிய கணத்தை நான் உமக்கு செலுத்துவாண்டுவரேன், உமக்குரிய மகிமையை நான் உமக்கு செலுத்துவாண்டுவரேன், உம்மை துக்கப்படுத்துகிற பாவங்களை நான் விட்டுறாண்டுவரேன். சங்கீதக்கார தாவீது 139 சங்கத்தில் சொல்கிறான் அல்லவா, வேதனை உண்டாக்கும் வழி இடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். ஆண்டவரே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலை என் எழுந்திருக்கிறதுலே அறிந்திருக்கிறீர். நம்ம நிறைய நேரங்களில் நினச்சிட்டு இருக்கோம், இது யாருக்கும் தெரியாதுல்ல, மறைஞ்சு நான் செய்கிறேன், மறைச்சு இந்த பாவத்தை செய்கிறேன், ஒருத்தரும் கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தருக்கு தெரியும். மறைவிடங்கள் கர்த்தருக்குரியது. கர்த்தரை மறைச்சி, கர்த்தரை துக்கப்படுத்தி பாவம் செய்து நம்முடைய வாழ்க்கையை ஏன் இப்படி மாறணும்? இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்பா. ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறப்பா, துக்கப்படுத்துகிற காரியங்கள்லேருந்து எனக்கு பரிபூர்ண விடுதலை கொடுங்க, காத்துக்கொள்ளுங்க. கண்களை முடிச்சு விப்போமா? தகப்பனே, உங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். நாங்கள் ஸ்தோத்திரிக்க ராஜா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் சொல்லிக்கிற வேத வார்த்தையை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். மனசலித்து போயிருக்கலாம் ஆண்டவரே, சோர்ந்து போயிருக்கலாம். உம்மை கனப்படுத்த மறந்து அநேகர் மனசலித்து போயிருக்கலாம். பாவங்களினால் அக்கிரமங்களினால் உம்மை சங்கடப்படுத்தி வருத்தப்படுத்தி இன்றைக்கு மனசலித்து போயிருக்கலாம். இன்றைக்கு ஒரு ஆண்டவரே, மனம் திரும்ப ஒரு வாய்ப்பளித்து ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறோம். உமக்குரிய கனத்தை உமக்கு கொடுத்துக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.